இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.4ல இருக்கக்கூடிய இந்த ஃபிஃப்த் சம் தான் பார்க்க போகிறோம் பாருங்க. The probability of happening of an event A is 0.5 and that of B is 0.3. If A and B are mutually exclusive events, ஸோ mutually exclusiveனா ஏக்கும் பிக்கும் காமனாக எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். Find the probability that neither A nor B. ஸோ நெய்தர் ஏ நார் பி அப்படின்னா, அதாவது ஆறுனால ஏக்கும் பிக்கும் ஆறு வந்தாலே அது ஏ யூனியன் பி. அதே இது நார்னு வந்தால் ஏ யூனியன் பியோட ஹோல் பார் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நெய்தர் ஏ நார் பி அப்படின்னா ஏவும் இல்லை பியும் இல்லை அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அப்போ ஏ யூனியன் பியோட ஹோல் பார் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஃபிஃப்த்து சம்மு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 0.5. அடுத்தது ரெண்டாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கொடுத்துருக்காங்க 0.3. அடுத்தது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு கொடுத்துட்டா, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 0 தான், கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஏபி கொடுத்துட்டா நெய்தர் ஏ நார் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி பார் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதுதான் நெய்தர் ஏ நார் பி அப்படின்றதுக்கான அர்த்தம். ஏவும் இல்லை பியும் இல்லை அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பிக்கான ஃபார்முலா எழுத போகிறேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னாலே இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 0.5, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 0.3, ரெண்டையும் ஆட் பண்ணால் 0.8. ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்றது 0.8. பட் கேட்டிருக்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார். ஸோ அப்போ இது என்னது 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பிக்கான சொல்யூஷன் தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி எவ்வளவு? 0.8. 1 மைனஸ் 0.8 0.2 அப்படின்றது தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி. அதாவது நெய்தர் ஏ நார் பி அப்படின்றதுக்கான ஆன்சர் 0.2 அப்படின்றது தான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸாக இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸு. கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி புரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையும், கூட நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்பளம் மீட் பண்ணுவோம்.